உங்க புருஷன் யார் யாருன்னு நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா இந்த கேள்விக்கான பதில் நான் தான் எனக்கு நல்லா தெரியும். ஆனாலும் நீங்களா என்கிட்ட உண்மையை சொல்லிட மாட்டீங்களான்னு ஒவ்வொரு நாளும் நான் ஏங்கிட்டு இருந்த ஏக்கம் எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னோட குழந்தைங்க என் கண்ணு முன்னாடி யாரோ மாதிரி என் கூட பழகிறத பார்த்து மனசளவுல தினமும் நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். எங்கேயாவது ஒரு இடத்துல உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடையை உடைச்சிட்டு என்கிட்ட வந்து ஆதி நீங்க தான் என்னோட புருஷன்னு சொல்லிட மாட்டீங்களான்னு நான் தவிச்ச தவிப்பு எனக்கு மட்டும்தான் தெரியும் பாரதி. உங்களுக்கும் எனக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் எவ்வளவு போராடி பார்த்தேன். ஆனா என்னால என்ன நடந்துச்சுன்னு கண்டுபிடிக்கவே முடியல. நடந்த உண்மைகளை தெரிஞ்சுக்க நீங்க வாயை திறந்து பேசணும். நீங்க பேசினா மட்டும்தான் இந்த உண்மையெல்லாம் தெரியும். ஆனா நீங்க பேசவே இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க என்கிட்ட வந்து நான் தான் உங்களோட புருஷன்னு சொல்லவே இல்லை. எனக்கும் மித்ராவுக்கும் கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறமாவது கண்டிப்பா நீங்க வந்து என்கிட்ட பேசுவீங்கன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு எப்படி எப்படியோ யோசிச்ச உங்களாலேயே என்கிட்ட நேரடியா வந்து உண்மையை சொல்ல முடியல. அது ஏன்னு தான் எனக்கு சத்தியமா தெரியவே இல்லை. ஏன் நான் தான் உங்க புருஷன்னு தெரிஞ்சும் நீங்க என்கிட்ட இருந்து விலகி இருந்தீங்க. ஒரு பொண்ணு தான் புருஷனை பிரிஞ்சு 2 குழந்தைகளை வச்சுக்கிட்டு கூடவே வயசானவங்களையும் வச்சுக்கிட்டு வாழ்றது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம்னு எனக்கு நல்லாவே தெரியும். எங்க அம்மாவும் ஒரு காலத்துல அப்படிதான் கஷ்டப்பட்டாங்க. என் கண்ணு முன்னாடி நீங்க கஷ்டப்பட்டதை பார்த்து நான் டெய்லி மனசுக்குள்ள எவ்வளவு வருத்தப்பட்டுக்கிட்டு வலியோடு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா பாரதி? எங்கேயாவது ஒரு இடத்துல எனக்கும் மித்ராவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்தி நான் தான் உங்க மனைவின்னு என்கிட்ட சொல்லிட மாட்டீங்களான்னு நான் ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம் பாரதி. நான் அப்பவும் எதிர்பார்த்துக்கிட்டே தான் இருந்தேன். ஆனா நீங்க எனக்கு ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்தீங்க. ஏன் பாரதி? ஏன் உங்களால நடந்த விஷயத்தை என்கிட்ட சொல்ல முடியல? பாரதி, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? கோவில்ல உங்க ஹஸ்பண்டுக்கு, அதாவது எனக்கு பரிகாரம் பண்றதுக்காக போனோம். போற வழியில உங்களோட தாலி திருட்டு போயிடுச்சு. தாலி இல்லாம அந்த பரிகார பூஜையை பண்ணக்கூடாதுன்னு உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. என்ன நடந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த தாலியை திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணி நான் அந்த தாலியை தேடி போனேன். அலைஞ்சேன், திரிஞ்சேன். தாலி எங்க இருக்குன்னு நான் கண்டுபிடிச்சேன். நீங்க குளத்துக்குள்ள மூழ்கினப்போ அந்த தாலிய உங்க கழுத்துல போட்டதே நான் தான் பாரதி. சரவணன் என்கிட்ட நீங்க தான் என்னோட ஒய்ஃப்னு சொன்னதுக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளும் நான் உங்களை என் உசிர்ல பாதியா, என்னோட உறவுல பாதியா தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நீங்க வந்து என்கிட்ட உண்மையெல்லாம் சொல்ல மாட்டீங்களான்னு ரொம்ப ஏக்கத்தோடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் என்ன கடந்து போயிட்டே தான் இருந்துச்சு. மித்ரா தப்பான பொண்ணு, அவளை நீங்க கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்ல முடிஞ்ச உங்களால நீங்க தான் என்னோட மனைவின்னு ஏன் பாரதி என்கிட்ட நேரடியா சொல்ல முடியல? முகத்தை பார்த்து, என் கண்ணை பார்த்து ஏன் உங்களால சொல்ல முடியல? நீங்க மித்ராவை பத்தி சொல்றப்ப எதனால பாரதி இப்படி பேசுறாங்கன்னு சொல்லி தெரியாம நான் குழம்பி போயிருக்கேன். ஆனா நீங்க சொன்னது அத்தனையும் உண்மைன்னு தெரிஞ்சப்போ இவ்வளவு கேவலமான ஒருத்திய நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு.
அன்னைக்கு சித்தி சித்தப்பா 2 பேரும் நம்ம வீட்டுக்கு வந்தப்போ உங்க ஃபேஸ் மாறினதை நான் கவனிச்சேன் பாரதி. அது மட்டும் இல்ல, சித்திக்கும் சித்தப்பாக்கும் நீங்க யாருன்னு தெரியும். அவங்களும் உங்களை தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே இல்லை. அது மட்டும் ஏன்னு எனக்கு சத்தியமா புரியல. அப்போ பாரதி தான் என்னோட மனைவின்ற விஷயம் எனக்கு மறந்து போச்சு. சரி, எல்லாமே தெரிஞ்ச என் சித்தியும் சித்தப்பாவும் பாரதியை தெரியாத மாதிரி காட்டிக்கிட்டாங்கல்ல, அதுக்கு அர்த்தம் என்னன்னு தான் எனக்கு புரியவே இல்லை. ஸோ கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் என்னால் உறுதியாக நம்ப முடிஞ்சது. ஆதி ஆதி வந்து நான் என்ன வேணாம் சித்தி, நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம். இப்போ பாரதியே ஏன் எதுக்குன்றத அவங்க வாயாலே சொல்லுவாங்க. நான் தான் உங்க புருஷன்னு தெரிஞ்சிருந்தோம், ஏன் என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? அதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை நீங்க இப்ப என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. ஆதிக்கு பழைய விஷயங்கள் ஞாபகத்துக்கு வந்துச்சுன்னா அவர் உயிருக்கே ஆபத்தாயிடும். இனி வர எந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வராமல் பார்த்துக்கங்க. என்னோட நிலைமை யாருக்குமே வரக்கூடாது பாரதி. கட்டின பொண்டாட்டி கண்ணு முன்னாடி இருக்கிறப்போ யாரோ மாதிரி இவ்வளவு நாள் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். 2 குழந்தைங்க என்ன அப்பான்னு கூப்பிட்டு என் கூட சந்தோஷமா வாழ வேண்டிய வாழ்க்கைய தள்ளி நின்னு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சிருந்தும் நீங்க பிரிஞ்சு போன காரணத்தை தெரிஞ்சுக்க நான் ஒவ்வொரு நாளும் நீங்க என்கிட்ட வந்து உண்மையை சொல்லுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்ப்போட அந்த நாளையும் நிமிஷத்தையும் கடந்து போயிட்டே இருந்தேன் பாரதி. இதுக்கு மேல என்னால அப்படி இருக்க முடியாது. இப்ப நீங்க என்கிட்ட ஏன் இத்தனை நாளா இந்த விஷயத்தை மறைச்சதுக்கான அந்த காரணத்தை சொல்லியே ஆகணும். பாரதி, ஏன் எதுவுமே பேசாம நிக்கிற? ஆதி தம்பி தான் எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டு கேக்குறாருல, இப்பவாது உன் நிலைமைய அவர்கிட்ட சொல்ல பாரதி. நான் இவ்வளவு தூரம் கேட்டும் அந்த காரணத்தை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணவே இல்லைல்ல? எனக்கு தெரியும் பாரதி, நீங்க கண்டிப்பா வாயை திறந்து எந்த காரணத்தையும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். சித்தி, பாரதி தான் என்கிட்ட உண்மையை சொல்லாம இருந்தாங்க. ஆனா உங்க 2 பேருக்கும் பாரதி தான் என் பொண்டாட்டிங்கிற விஷயம் தெரிஞ்சிருந்தோம் நீங்க ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை? அதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா?